வணக்கம். நான் தான் மாண்புமிகு மனிதன் குபேந்திரன் பேசுகிறேன். 20ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுங்கிறத செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக அன்னைக்கு எஃப்ஐஐ வந்து 935 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்துட்டு 2367 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட்டாக பார்த்திங்கன்னா 1432 கோடி ரூபாய் ரிட்டைல் மக்களோட காசை உள்ளே போட்டு மார்க்கெட்டை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐ தொடர்ந்து வாங்குறாங்க, சில நேரத்தில் தொடர்ந்து விற்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் எஃப்ஐங்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அவங்க வாங்குறாங்க விற்கிறாங்கிறத பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் எங்கே போகும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எஃப்ஐயை பற்றின கவலை நமக்கு வராது. அதுக்காகத்தான் சொல்ல வரேன். நான் வியாழக்கிழமைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து வீடியோ போட்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல. வந்து என்னாச்சுக்கேன், உங்களுக்கு மில்லியன்ஸ் லைக் உள்ள வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்க மாட்டீங்க. பட் உண்மையை சொல்லணுங்கிறத, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஒன்றும் உங்களை ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண வரல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்து கரெக்டான உண்மைகளை சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உண்மையை உறக்க சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஆனால் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் நம்ம சொல்ல முடியுங்கிறது தான் இங்கே ஒரு தெளிவான விஷயம். வந்து நான் ஏற்கனவே வியாழக்கிழமை போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை 0.5 ரேஞ்சை வந்து 25,637 வந்து டச் பண்ணுவாங்க. அதை டச் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க கீழே வருவாங்க. ஸோ அதுக்கு மேலே போனால் தான் ஃபர்தர் புல்லிஷ், இல்லைன்னா அதுக்கு வரைக்கும் டச் பண்ணிவிட்டு நிறுத்திடுவாங்க. அவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது நான் சொல்லலை, ஆஸ் பர் த டெக்னிக்கல் சொல்லுது. அதை உங்கள்கிட்ட சொல்லுது நான். வந்து சரிங்களா? ஸோ எப்போ வந்து நமக்கு கீழே நம்ம மார்க்கெட் பைக்கு நீங்கள் போயிடுச்சோ அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்கள் டார்கெட் வந்து அந்த 0.5 தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கு மேலே போனால் ட்ரையல் பண்ணலாம், இல்லைன்னா அந்த 5 வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ அதுதான் வந்து உத்தமம். அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக ப்ரீவியஸ் டே ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் இந்த 50% கீழே வந்து க்ளோஸ் வச்சதுனால மேலே போவாங்களா அப்படிங்கிறத வந்து அடுத்து வரக்கூடிய நியூஸோ சம்பவங்களையோ வச்சு தான் மார்க்கெட் நமக்கு தெரிய வரும். இப்போ ஒரு அமெரிக்காவோட அரசாங்கம் வந்துட்டு உலக நாடுகள் மேலே போட்ட வரி செல்லாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட 6 நீதிபதிகள் கொண்ட அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. பட் அமெரிக்காவில் உள்ள நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது உள்நோக்கம் இருக்குது. அதை திட்டுற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாருன்னா அவருக்கு அது உள்நோக்கம் இருக்குது. ஆக மொத்தத்தில் உலகத்தையே முட்டாளாக்கிட்டு இருக்கிறானுங்க அமெரிக்காவோட நீதிபதிகளும் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டும். அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான சம்பவம். ஈரான் பக்கத்தில் வந்து ஒரு போர்க்கப்பல்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஆயுதங்களையும் அடுக்கி வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றி ஆள் அடியால் நிறுத்திட்டு உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா என்ன உங்களுக்கு மிரட்டுற மாதிரி தான் பேர் அர்த்தம். சரிங்களா? பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவும் சைனா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எந்த மீடியாவும் சொல்லலை. அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காகத்தான் இந்த ட்ராமா நடத்துகிறாங்கிறது எனக்கு சிற்றறிவுக்கு தோணுது. உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் வரியை கூட்டி அவங்கள ஒரு பதட்டத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்க மேலே ஒரு வேகத்தை வர வச்சுட்டு நியூஸை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப அதே வரியை அந்த நீதிபதிகள் குறைச்ச மாதிரி காமிச்சிட்டு அதை ட்ரம்ப் திரும்ப ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி காமிச்சிட்டு மீண்டும் வரியை வந்து நான் 10% குறைச்சி எல்லாருக்கும் சமமான வரியை தரங்கிற மாதிரி காமிச்சோம்னா எல்லோரும் அமெரிக்காவுக்கு சாதகமாக வந்துடுவாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய நம்ம குள்ள நிறுத்தத்தை செய்யலாங்கிறது தான் அமெரிக்காவோட நோக்கமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் எல்லாருமே வந்து சுயநலமாக செயல்படுறாங்கிறது தான் 100% உண்மை. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஏறுமா இறங்காதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நாளைக்கு இங்கே போட்டு வச்சுருக்காங்க மார்க்கெட் டார்கெட்டை. இங்கே 25,000 26,000லாம் போயிடுங்க மாதிரி. 25,400 புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக செல்லாக இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து அந்த இதில் வந்து நிறைய பேர் பை பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த பையிங் ஆப்ஷன் வந்து. ஸோ இதை காலி பண்ணணுன்னா அவங்க வந்து இந்த லெவலுக்கு இந்த 25,500க்கு கீழே கொண்டே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே வந்து ரிட்டைலர் காலி பண்ணுறது தான் அவங்க நோக்கம். ஸோ அதை தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு நியூஸை கொண்டு வந்ததாக தான் அந்த நியூஸை கொண்டு வந்துட்டு இப்போ யூஎஸ் ஈரான் வாரும் வராது. ஏன்னா அந்த வார் வந்துச்சுன்னா அவங்களுக்கு குரூடாயிலும் மேலே போயிடும், கேஸும் மேலே போயிடும். ஸோ அதையும் மேலே விட மாட்டாங்க. ஸோ அவர்கள் டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் அதை அங்கேயே தான் வந்து ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அது ஆனதுக்கப்புறம் அவனை ஏற்றி விட்ருவாங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து கால் சேலில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் புட் சேலில் இருப்பீங்க. அது நடக்கும். ஸோ உலக அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈடுபடுத்துங்க. ஏன்னா உலக அரசியலில் கொண்டு வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. உலக பொருளாதாரத்தையும் நம்ம இதுக்குள்ளே லிங்க் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இதை பற்றி சொல்ல வரோம். இப்போ நம்ம டே ட்ரேடிங்கில் வச்சுருக்கோம் நிஃப்டி வந்துட்டு. டே ட்ரேடிங்கில் இருக்க நிஃப்டி வந்து நம்ம இப்போ எடுத்துருவோம்.
ஸோ டேயோட ட்ரேடிங்கில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் திரும்பவும் வந்து ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்குறான் பாருங்கள். இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்குறான். இந்த ட்ரெண்டுக்குள்ளே இப்போது இங்கே வந்துட்டு வந்திருக்கிறான், மேலே போயிருக்கிறான், திரும்ப கீழே வந்திருக்கிறான், திரும்ப மேலே போயிருக்கிறான். அடுத்து இந்த ஃபுல்லும் கீழே வரல, இங்கே நின்றுட்டு திரும்ப மேலே போவான். இது வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்பவும் கீழே தான் வருவான். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுதான் உங்கள் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல முடிச்சிடுவாங்க. 25,800 25,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற நியூஸை வச்சு இதை கொண்டு போயிடுவாங்க. அதிகபட்சம் 26,000 வரைக்கும் கொண்டு போயிட்டு 28 வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க, வந்து முடிச்சிடுவாங்க. இதான் நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன் இதை நான் தெளிவாக அப்படி சொல்ல வரேன்னா, இதுக்கும் நமக்கும் இங்கே தான் டெக்னிக்கல் தான் நம்ம சொல்ல வருது. இப்போது இந்த டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா, இப்போது அங்கேருந்து நம்ம இந்த ரீசன் ரோக்கும் இதுதான் வந்து ரீசன் லோ, சரிங்களா? ரீசன் ஹைக்கும் ரீசன் லோக்கும் வச்சிங்கன்னா கலர் மாற்றிப்போம், பச்சை கலர் மாற்றிப்போம், சரிங்களா? ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட டெக்னிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஆஸ் பர் டெக்னிக்கல் 25,860 25,973 இது வரைக்கும் கொண்டு போயிட்டு மார்க்கெட்டை இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டு இங்கே வந்து நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே போகிறதா கீழே போகிறதாங்கிறது மதில் மேல் போன மாதிரி தான். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரொபபிலிட்டி தான் பார்க்கணும் ஒழிஞ்சு இந்த சைடு தான் போகணும்னு பந்தயம் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து கொக்கு கடல் வர்த்தம் மீன் திங்கலாம் கதையாக போயிடும். வந்து எப்போதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்டு எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் காலையில் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மார்க்கெட் காலையில் 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒன்லி ஸ்டடி மட்டும் எடுத்துக்கங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் மார்க்கெட் எந்த பக்கம் போக போகிறாங்கிறது வந்து. அதுக்கப்புறம் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். இந்த லாபத்தில் எப்போதுமே மினிமம் 1000ங்கிறது நான் ஒரு டார்கெட் சொல்லியிருக்கிறேன். 1000 தினமும் சம்பாதிச்சா தான் நீங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஒரு லட்சியத்தை கோலை எட்ட முடியும். ஸோ இந்த 1000 சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளும் நான் சொல்லிக் கொடுத்துருக்குறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் நாளைக்கு பயிற்சி வகுப்புகள் இருக்குது. காலையா மாலையாங்கிறத நான் காலையில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த 1000 எடுக்கிறதுக்கான ஈஸி வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா 1000 ஈஸி சம்பாதிச்சு போகலாம். அதுக்கே உங்களுக்கு பயம் வருதுங்கும் போது நீங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு நிறைய பயிற்சி வேணும். நாளைக்கு நான் முக்கியமாக வந்து சைக்காலஜிக்கல் பயிற்சியும் ப்ளஸ் ஈஸி மெத்தடின்னு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி பயப்படாமல் நீங்கள் நிற்கணுங்கிறத பற்றி நாளைக்கு காலையில் கலந்துக்குங்க. இலவச பயிற்சி தான், உங்களுக்கு பணம் இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள கண்டிஷன்ஸ். இந்த 2 பாயிண்ட் தான் வந்துட்டு நமக்கு இங்கேருந்து இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக பிரகாசமாக இருக்குது. இந்த 2 லைன் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். R1 R2 இதுதான் S1, இது S2, சரிங்களா? இதுக்குள்ளே தான் இருப்பாங்க மேக்ஸிமம். இந்த 2 கட்டத்துக்குள்ளே தான் மார்க்கெட்டை அவங்க ஆட்டி பிடிப்பாங்க. நீங்கள் அதில் எந்த இடத்துல போகிறாங்க வராங்கிறத பொறுத்து நம்ம பயிற்சி வகுப்பில் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் படி நீங்கள் பயன்படுத்தி உங்கள் தனித்திறமையை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் அந்த 1000 எளிதாக சம்பாதிக்க முடியுங்கிறது என்னுடைய ஏறக்குறைய நான் அதை செயல்படுத்திகிட்ருக்கிறேன். அந்த செயல்பாடுகளை நீங்களும் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களால் செயல்படுத்திக்க முடியுங்கிறது தான் என்னோடய திண்ணமான ஒரு முடிவு, எண்ணம். இந்த கோலில் வெற்றி பெறணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வேறு. என்னால் முடிஞ்ச பயிற்சியை நான் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய நோக்கமே மிடில் கிளாஸ் மக்கள் வந்து கேபிட்டல் எடுக்காமல் நீங்கள் குறைந்த தினசரி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் 1000 தினம் 1000 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதுக்கான நான் முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து செய்வேன். ஸோ இப்போ நாம் வந்து டேயில் இருக்கிற கேண்டில் தூக்கிட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸுக்கு போவோம். என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் பார்ப்போம், சரிங்களா? 5 மினிட்ஸில் நம்ம வச்சோம்னா பாருங்கள், நம்ம கணக்குப்படியே நம்ம பயிற்சிப்படியே அவன் வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னா இப்போ 20ஆம் தேதி காலையில் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் கொடுத்துருக்குறான். அது எப்படின்னா, காலையில் அது வரைக்கும் ட்ரெண்டு டவுனில் இருந்துச்சுங்களா, சின்னமாக ஒரு மேலே போயிட்டு இந்த ட்ரெண்டை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே கீழே வந்துட்டார். கீழே வந்துட்டு இன்னும் கீழே போகலை, திரும்ப ரிஜெக்ட் எடுத்துட்டார். ஸோ மக்கள் இங்கே போன உடனே திரும்ப எல்லோரும் புட் ஆப்ஷன் பிஇ தான் போயிருப்பாங்க. என்ன அது மாதிரி போகக்கூடாது. ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் வந்து எந்த ட்ரெண்டில் அவன் போகிறாங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன். எய்தர் நீங்கள் புட் ஆப்ஷன் போயிருந்தீங்கன்னா இதுதான் அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். ஏன்னா இதுக்கு கீழே போனால் நீங்கள் வெளியே வந்துடணும், சரி. இது கீழே போகலைன்னா வெளியே வந்துடணும், சரிங்களா? கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கணுமா வேணாமாங்கிறத வந்து நீங்கள் இந்த ஏதாவது ஒரு ஹையாக பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போயிருக்கணும், சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் போயிடக்கூடாது. ஸோ இப்போ இருந்தீங்கன்னா லாஸாக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பயிற்சி வகுப்பு சொல்லி கொடுத்துருக்குது. பொது வழியில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன், சொல்ல விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு லைக்ஸோ கமெண்ட்ஸோ சப்ஸ்கிரைப் கிடைக்கலாம்னு பிரச்சனை இல்லை. பட் என்னோடய பயிற்சியில் கலந்துற எல்லாருக்கும் நான் இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அது கற்றுக்கிட்டு சம்பாதிக்கிறவங்க டெய்லி டார்கெட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு பெரிய கல்வி ஞானமும் அறிவோ தேவையில்லை. ஒரு மினிமம் ட்ரேடிங் நாலேஜ் இருந்தால் போதும்.
நீ குறைந்தபட்சம் 1000 சம்பாதிக்கிறது ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த 1000 தொடர்ந்து தினமும் 1000 சம்பாதிச்சே போகலாம். அதுக்கான உறுதி உங்களுக்கு கிடைக்கும், இந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எங்கே திரும்புவாங்கிறத மார்க்கெட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 5 மினிட்ஸில் வச்சுருக்கிறோம். நீங்கள் எப்போதுமே சொல்லணும், டெக்னிக்கல் உங்களுக்கு போய் சொல்லாது, மனுஷர்கள் போய் சொல்லுவாங்க. நீங்கள் டெக்னிக்கல் என்ன செய்யணும்னா இந்த ஃபிப் எடுத்துகிட்டு இந்த ஃபிப்பை நம்ம போட்டு வச்சுக்கணும். இந்த ஃபிப்பை மட்டும் தான் நம்ம ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபிப்பை போடும் பட்சத்தில் என்ன நடக்கும்னா உங்களுக்கு இது கலரை மாற்றிப்போம். 4 வச்சுக்குவோம். இதுதான் ஃபிப்பு அந்த தெரியுங்களா. இந்த இப்போ பிங்க் கலர் இருக்க ஃபிப் போட்டிங்கன்னு வச்சிங்களேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த இதில் இருந்துட்டு தான் நான் உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ இந்த 50 தான் இங்கே இருக்குது, இந்த 50 ரேஞ்ச். ஸோ இங்கேருந்து வந்தவன் அடுத்தது இந்த 50 வரைக்கும் தான் போவாங்கிறத நேற்று சொன்னான். ஏன்னா 50 வரைக்கும் எங்கே போகும்போது நமக்கு இங்கே சான்ஸ் 1 சி கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பி கிடச்சிருக்கும், இங்கே ஒரு சி கிடச்சிருக்கும், இங்கே ஒரு பி கிடச்சிருக்கும். டோட்டலாக வந்து 1 2 3 4 ட்ரேடிங் நீங்கள் பண்ணியிருக்கலாம். 4ல் நீங்கள் குறைந்தபட்சம் 2ல் கலந்துருந்தால் கூட நீங்கள் வந்து 2000 நேற்று நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 2000ங்கிறது மினிமம் ப்ராஃபிட்டு. நீங்கள் அதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா. இந்த என்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே மேலே தான் போவானா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத வந்து நம்ம அதை தான் சொல்ல வரோம். பயிற்சி வகுப்பில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு நாளைக்கு 5000, ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிச்சுட்டு, ஒரு நாளைக்கு 4000 விட்டுட்டு, ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிச்சுட்டு, ஒரு நாளைக்கு 7000 விட்டுட்டிங்கன்னா ஓவரால் உங்கள் ட்ரேட் ப்ராஃபிட் 0 தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு தான் தினமும் நீங்கள் 1000ங்கிறது உங்கள் டார்கெட்டை வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு 365 நாளும் வந்து நீங்கள் இந்த லீவு நாள்கள்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா 300,000 நீங்கள் எடுக்க முடியும். 300Kங்கிறது சாலிடாக 1 இயரில் எடுக்க முடியும். அதுக்கான பயிற்சி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் உங்களால் ஜெயிக்க முடியுங்கிறது என்னோட உறுதி. நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். அதை நான் செயல்படுத்திகிட்டு இருக்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட கதையை சொல்லிவிட்டு நான் உங்களை ஏமாத்துறதோ உங்களை ட்ராப் பண்ணுறதோ என் நோக்கம் இல்லை. வந்து விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் கலந்துக்குங்க. நான் இந்த பயிற்சியை உங்களுக்கு நான் நிச்சயம் கொடுப்பேன். ஸோ எனக்கு தெளிவாக என்ட்ரி கிடச்சா தான் எடுப்பேன் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லும்போது இந்த ஒரு இண்டிகேட்டர் லைன் பதிலாக இந்த இண்டிகேட்டர் லைனை எப்பப்பெல்லாம் டச் பண்ணுதோ அப்பப்போ நீங்கள் இங்கே டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு சி சைடில் போடலாம். இது என்ன இண்டிகேட்டருங்கிறத நீங்கள் பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். அதே போல் இங்கே ஒரு சி, இந்த டாப் என்ன டார்கெட்டுங்கிறதையும் பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். எங்கே உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் உங்கள் டார்கெட்டுங்கிறத எப்படி நீங்கள் முடிவு பண்ணுங்க பயிற்சி வகுப்பு சொல்லித்தரேன். ஏன்னா பொது வழியில் சொல்ல எனக்கு விருப்பம் முன்னாடி சொல்லிட்டேன். சரிங்களா, இந்த லைக் வந்தாலும் சப்ஸ்கிரைப் வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளாஸ்க்கு வாங்க, அங்கே உங்களுக்கு வித்து சைக்காலஜிக்குள்ளே சொல்லும்போது தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். ஒரு விஷயத்தில் ஏனோ தோணுன்னு பார்த்து புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் அதை தெளிவாக செஞ்சுட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் பயிற்சி வகுப்பு அவனு சொல்ல வரேன். நான் 5 மினிட்ஸில் அவன் தெளிவாக கொடுத்துருக்குறான். இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அருமையான ஒரு ஏற்றம். இது கீழே வந்துட்டு பாருங்கள், இந்த எம்முக்கிட்ட வரல, வந்து இந்த இடத்துல வரல. ஸோ இங்கே அப்படி திரும்ப அப்படி போகிறதுக்கும் இப்படியே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அல்ல இப்படி போகிறதுக்கு இருக்காங்கிறத இது கன்சால்டேஷன் என்ன இந்த நியூஸ் நாளைக்கு என்ன வருங்கிறத பொறுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போகும். இந்த ரேஞ்சுக்கும் இடையில தான் ஆட்டம் இருக்கும். இது ரெண்டு தான் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கட்டத்துக்குள்ளே தான் வட்டம் போடுவாங்க அவங்க. வந்து இந்த கட்டத்துக்குள்ளே போடுற வட்டத்தில் தான் நீங்கள் ஜெயிக்கணும். அதில் எந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறத நம்ம பயிற்சி இப்படி சொல்கிறோம். சரிங்களா, இது வந்துட்டு நிஃப்டிக்கான. அடுத்து வந்து நம்ம குரூட் ஆயில் எம்சிஎக்ஸில் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம். எம்சிஎக்ஸும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் நிஃப்டி இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ட்ரேடிங் கலந்துக்க முடியாத போயிடுச்சுக்கிறவங்களுக்கு குரூட் ஆயிலே நம்ம சஜஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த பயிற்சியில் சொல்லி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு அல்லது நிஃப்டியில் ட்ரேடிங் பண்ண நேரம் இல்லாதவங்க நீங்கள் எம்சிஎக்ஸில் வந்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு ஈஸியாக அதில் எடுக்க முடியும். ஸோ இரண்டுக்குமே உங்களுக்கு கேபிட்டல் வந்து மினிமம் நீங்கள் வந்து குறைந்தபட்ச கேபிட்டல் 15,000 நீங்கள் வச்சுருந்தால் தான் உங்களுக்கு இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். மினிமம் கேபிட்டல் உங்களுக்கு 15,000 வேணும். இருந்ததுங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் அல்லது 15,000 கேபிட்டல் வச்சு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 தினம்ங்கிறது ஈஸியாக சம்பாதிக்க முடியும். 15,000க்கு 1000ங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க, அது எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்கள் 500 ரூபாய் உங்களுக்கு லாபம் வரும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டணும். ஸோ அப்போது அதுக்கப்புறம் 1000ங்கிறது 2 ட்ரேடிங் பண்ணால் கூட நீங்கள் கூட ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கான பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ நம்ம 4 ஹவர்ஸ் கேண்டில் கூட வச்சுருக்கிறோம். நல்லா பாருங்கள், 4 ஹவரில் நம்ம வச்சுருக்கிறோம். இங்கே இருந்து ஹை தான் ரீசெண்ட் ஹை போனோம், அப்படி போயிட்டான். இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். இங்கே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போகணும். அப்படி இங்கே நியூஸ் கிடைக்காத பட்சத்தில் இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே தான் வருவார். வந்துட்டு ஒரேடியாக மேலே போயிடுவார்.
ஸோ அல்லது இந்த ட்ரெண்டே கொஞ்ச நாள் ஃபார்ம் ஆகும், ஒரு 2-3 நாளைக்கு ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த ட்ரம்ப்பு பிரச்சனை ஒன்றும் முடியல. ஸோ அதனால் இந்த பிரச்சனைன்னு தெரியாத வரைக்கும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா ஃபர்தர் இந்த தான் உங்களுக்கு டார்கெட். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு மேலே இருக்க வரைக்கும் அங்கே தான் போயிட்டுருப்பான். அதுவும் நம்ம பயிற்சியோடு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் 4 ஹவரில் வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால இது சொல்ல வரோம். இதை நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு பார்த்துக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே வந்து ரீசன் ஹை இதை வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அவன் கால் தான் இருப்பான். இங்கே தான் நீங்கள் கால் எடுத்துருக்கணும். உங்கள் கால் நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் வந்து என்னென்னா வந்து ஆக்சுவலாக இங்கே தான் சி எடுத்துக்கணும். 4 ஹவர்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுறோம், இங்கே சி எடுக்கலாம். அது கன்ஃபர்மேஷன் உறுதி இங்கே கிடச்சிச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் உங்கள் டார்கெட்டிங் இது வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் அந்த சியில் இருந்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்சிருக்கலாம். அது நீங்கள் ட்ரெண்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் அதில் ட்ரேடிங் பண்ணுறது வசதியாக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி கீழே வரான் பாருங்கள். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிறான், இங்கே ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் எப்படி போகிறாங்கிறத நீங்கள் தெளிவாக வந்துட்டு பயிற்சி வகுப்பில் வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும். அவங்க ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணி தான் போவான். அதை நீங்கள் ட்ரெண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சம்பாதிச்சிடலாம். இதை நம்ம வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 15 நிமிஷத்தில் வச்சுப்போம் அல்லது 10 நிமிஷத்தில் வச்சுப்போம். அப்போ தான் நமக்கு தெளிவான ஒரு நமக்கு அது இயங்க முடியும். நேற்று பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 20ஆம் தேதி இதான் இங்கே தான் பார்த்திங்கன்னா காலையில் இருந்துட்டு ஒன்ஸ் அவன் இங்கே இறங்க ஆரம்பிச்சிட்டான். பி கொண்டுட்டான். அங்கே வந்துட்டு திரும்ப சின்ன ஏற்றம், இந்த ட்ரெண்ட் லைனை போயிருக்கிறான். திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துட்டு திரும்ப ட்ரெண்ட் லைன் போயிருக்கிறான். திரும்ப கீழே வந்துருக்கிறான். திரும்ப ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி போயிட்டுருக்கான். இது வந்து அடுத்த இந்த மூவிங் ஆவரேஜிட்ட போயிட்டு இது நம்ம ட்ரெண்டு நம்ம கேம் சேஞ்சர் மூவிங் ஆவரேஜ் இதுதான். இந்த லைன் வந்துட்டு கேம் சேஞ்சர். இதை நம்ம பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரோம். வந்து இங்கே போயிட்டு அடுத்தது திரும்ப ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். ஸோ இங்கே வருகிறான். இந்த கேம் சேஞ்சருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவன் சி சைடில் போக முடியும். நீங்கள் வந்து கேம் சேஞ்சருக்கு கீழே இருக்க வரைக்கும் நீங்கள் பி சைடில் தான் இருக்கணும். ஸோ கேம் சேஞ்சர் எப்படி பிரேக் அவுட் பண்ணால் சி சைடில் போகணுமா பி சைடில் போகணுமாங்கிறத நம்ம வந்து பயிற்சி வகுப்பு சொல்லி தரோம். வந்து நேற்றைய பொறுத்த வரைக்கும் அவன் பெருசாக எந்த ஒரு அதிகமான லாபத்தையும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் சின்ன நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் ஒரு கால்ஸ் எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு சின்ன லாபத்தை நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இங்கே ஒரு போது புட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த சின்ன புட்டு, இந்த புட்டோட நீங்கள் ஒரு சின்ன சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பெருசாக சம்பாதிக்கிறது வாய்ப்பு இல்லை. அவன் வந்து இந்த ரேஞ்ச் போர்டுகளில் இருந்ததுனால இந்த ஸ்கொயர் தான். இதில் நீங்கள் ஒரு 2000 வரைக்கும் சம்பாதிச்சிக்கலாம் ஒவ்வொரு மூமெண்ட்லையும். அந்த மூமெண்ட்டில் எப்படி உள்ளே என்டர் ஆகிறது எக்ஸிட் ஆகுதுங்கிறதையும் நம்ம வந்து பயிற்சி சொல்லித்தரோம். வந்து இது க்ரூட் ஆயிலோட சம்மந்தம். ஸோ க்ரூட் ஆயில் நாளைக்கு எங்கே இருப்பான் அப்படிங்கிற பார்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு இப்போ 4 ஹவரில் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் வந்து இப்போ எப்படி இருக்கிறான்னா, இப்போது அவன் இந்த இது காலி பண்ணிடுவோம். இந்த ஒரு டோஜி போட்டிருக்கிறான். இன்னமும் வந்து ஒரு தெளிவான ஒரு இண்டிசிஷன் மூலம் இருக்கிறான் வந்து. ஸோ நாளைக்கு இன்னொரு டோஜி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பக்கத்தில் இன்னொரு டோஜியை இப்படி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபர்தர் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் 6120 பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ரெண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வந்து நல்லா பார்த்துங்க. இப்படி போயிட்டு தான் இருப்பாங்க. நியூஸ் வந்துருச்சுன்னா பறந்துடுவான். எந்த நியூஸ்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வாரு, அல்லது அமெரிக்கா ஈரான் மேலே பாம்பு போட்டுச்சு, அல்லது இஸ்ரேல் ஈரான் மேலே பாம்பு போட்டுச்சு, அல்லது ஈரான் இஸ்ரேல் மேலே பாம்பு போட்டுச்சு, ஏதாவது ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணி விட்டாங்கன்னா ஃபர்தராக அது பயங்கர ஹை ஆகிவிடும். மேல் சைடில் தான் போகும். அதை பார்த்துக்குங்க. பட் இந்த லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இதுக்கும் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம்னா, இதுக்கும் நீங்கள் நம்ம ஃபிபனாசி டெக்னிக்கல்னு சொல்லுதுன்னா வந்து இங்கேருந்து இங்கே கொண்டு போய்க்கிங்க. இவ்வளவு தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த 0.5க்கு மேலே என்னன்னா ஃபர்தராக புல்லிஷ் மோட் போயிடுவான். சரிங்களா? இந்த 0.5 6033 மேலே போக முடியலன்னா திரும்பவும் இது வரைக்கும் தான் கீழே தான் வருவான். இங்கே இருந்துட்டு இப்போ இங்கே க்ளோஸ் வச்சுருக்கான். இங்கேருந்து கீழே தான் வருவான். இங்கேருந்து கீழே வந்துட்டு திரும்ப ஃபர்தராக அடுத்தது இதுக்குள்ளேயே ஆட்டம் போட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நியூஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துங்க. அப்படி ஒருவேளை இந்த சந்தர்ப்பம் நாளைக்கு இப்படி அமையலைன்னா ஓவரால் என்ன தெரிய வருதுன்னா பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு ரீசெண்ட் ஹை வச்சுருக்கிறாரு. இந்த ரீசெண்ட் ஹைக்கும் இந்த ரீசெண்ட் லோக்கும் போடுங்க. சரிங்களா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த 2 லைனுக்கு தான் அவருக்கு வந்து R1 R2. சரிங்களா? S1 கீழே இருக்கிற இது வந்து S2. இதுதான் உங்களுடைய S1 S2 இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் க்ரூட் ஆயிலை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இது 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி ஆக்டிவ் ஆகுங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதை நம்ம சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. அப்போது உங்களுக்கு 5 நிமிஷத்தில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறைய கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி சின்ன லாபங்கள் எடுக்க முடியும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சைடு வேஸில் இருக்கும்போது நான் ட்ரேட் பண்ண சொல்ல மாட்டேன்.
அதை நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருப்பேன். சரிங்களா? இந்த நம்ம கேம் சேஞ்சருக்கு மேலே போகும்போது தான் அது வந்து பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து நம்ம கேம் சேஞ்சர் கிழிச்சு கீழே வந்துட்டான். இங்கே வந்து பிஇ இந்த கேம் சேஞ்சர் கீழே வந்தனால இங்கே நீங்கள் வந்து இந்த கேம் சேஞ்சர் மேலே போயிட்டு இங்கே அடுத்த இன்னும் ஒரு பிஇ தான் எடுக்கணும். ஏன்னா ட்ரெண்டு இந்த மாதிரி சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லாம் நீங்கள் சிஇ சைடில் போகக்கூடாது. கூடாயில் பொறுத்த வரைக்கும் பெருசாக மாட்டேங்குது. அடுத்து வந்து பிஇ வந்திருக்காங்க பெருசாக நல்ல மொமெண்டம். திரும்பவும் நம்ம கேம் சேஞ்சிட்டு போய்க்கிறான். திரும்ப அங்கேயும் நீங்கள் பிஇ தான் எடுத்துருக்கணும். ஸோ கன்சல்டேஷன் இங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து ஏன்னா இதில் உங்களுக்கு ப்ரீமியம் போயிடும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். திரும்ப மேலே போனால ஃபர்தராக இந்த 618 கிராஸ் பண்ண முடியல. அங்கே போய்ட்டு திரும்பவும் ரிவர்ஸ்க்கே தான் வந்துருக்கான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்கால்பிங் தான் பண்ண முடியும். அடுத்தது திரும்பவும் கேம் சேஞ்சரை போயிட்டு இங்கே வந்து சின்ன ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிருக்கிறான். ஸோ இந்த கேம் சேஞ்சரில் எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், இந்த கன்சல்டேஷனில் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும், எது எப்போ மொமெண்டம் வருங்கிறதெல்லாம் நம்ம வந்து பயிற்சி சொல்லித்தரோம் வந்து. ஸோ அதை நீங்கள் கலந்துங்க. சைக்காலஜிக்கல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கற்றுட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ மார்க்கெட்டுங்கிறது பொறுத்த வரைக்கும் மேலேயோ கீழேயோ நடுவிலோ சைடு வேவ்ஸோ எந்த இதில் இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து லாபம் சம்பாதிக்கிற வழியை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு ஐயோ மேலே போகலையே கீழே போகலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பணக்காரர்கள் எப்போதுமே அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. எங்கே ப்ராபபிலிட்டி இருக்குது நமக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் பார்க்கணும் முடிஞ்சு. மார்க்கெட் எந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் சைக்காலஜி வச்சு தரேன். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்துட்டு நீங்கள் பயன்படுங்கிறது தான் என்னோடய நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்ச வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.